ஒரு வாழ்க்கை தரம் உயருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கியோ, மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். மகிழ்ச்சி தான் அளவுகோல். ஒரு வாழ்க்கை தரத்தின் அளவுகோலை அளவை நம்ம எப்படி தீர்மானிப்பதுன்னா, அவங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க நல்லா மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குதுன்னு அர்த்தம். அவங்க மகிழ்ச்சியாக இல்லை, ரொம்ப துன்பப்படுறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை தரம் உயரலை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னெல்லாம் தேவை? நல்ல உணவு தேவை, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் தேவை, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உடம்பில் நோய் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அப்போது உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் மகிழ்ச்சி தான் ஒரு வாழ்க்கை தரத்தை தீர்மானிப்பதற்கான அளவுகோல். நீ மகிழ்ச்சியாக இருக்கியா ங்கிறதான் முக்கியம். பெரிய வீடு கட்டுறது, பங்களா கட்டுறதுலாம் முக்கியம் இல்லை. நோயோடு இருந்தால் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது. அப்போ நோய் உள்ளவர்கள் வாழ்க்கை தரம் அவர்கள் உயர்வாக இல்லை, மோசமான நிலை, பரிதாபத்திற்குரிய நிலைமையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். யார் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னா, நல்ல ஆடல் பாடல் கலைகளின் உதவி இல்லாமல் ஒருத்தர் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. ஆட தெரிஞ்சிருக்கணும், பாட தெரிஞ்சிருக்கணும், கவிதைகள் எழுத தெரிஞ்சிருக்கணும், ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். ரசனை உணர்வு தான். ஒருத்தர் ரசிக்க தெரிந்தவர்களால் மட்டும்தான் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போது அவங்களுக்கு ஆட தெரிஞ்சிருக்கணும், பாட தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட தெரிஞ்சிருக்கணும், பாடுறது, ஓவியம் வரைய தெரிஞ்சிருக்கணும், கதைகள் சொல்ல தெரிஞ்சிருக்கணும், கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துகிறவராக அவர் இருக்க வேண்டும். அப்போ தான் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வானது என நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். அதை வச்சு தான் ஒரு அளவுகோல். ஒரு நாட்டில் உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்குதுன்னா அவங்க அங்கே இருக்கிற அவங்களுடைய கலை படைப்புகள் எந்த அளவுக்கு, கலை படைப்பு திறன், கலை இலக்கியம்லாம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது, அதை வச்சு அவங்க வாழ்க்கை தரம் நல்லா இருக்குது, நல்லா ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த மக்களின் வாழ்க்கையிலிருந்து நல்ல இலக்கியங்கள் பிறக்கிறது, நல்ல கவிதைகள், ஓவியங்கள், ஓவிய ரசனை, ஓவிய தேவை, கலை தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள், கலையை விரும்புகிறார்கள். அதுதான் வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கிறது என்று பொருள். அமைதியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நல்ல கலைகள் மீது அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. ஆடல் பாடல் கதைகள் ஓவியம் இதையெல்லாம் ரசிக்க தெரிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கிறது என்று பொருள். அதனால் இப்போ வாழ்க்கை தரம்ங்கிறது எதை வச்சு நம்ம தீர்மானிக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்காங்களா, அந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, அப்படி அதான் வாழ்க்கை தரம். இப்போ பணக்காரங்களாகிட்டாக்கா மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம், வாழ்க்கை தரம் உயர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. நீ பணக்காரங்களாக ஆனால் தான் நம்ம வாழ்க்கை தரம் உயரும், மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. நீ பணக்காரராக ஆகணுங்கிறக்காக, நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே நீ தினசரி வாழ்க்கையை நிறைய நேரத்தை செலவிடும்போது உனக்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நேரமே கிடைக்காது. மகிழ்ச்சியாக வாழ்கிறதுங்கிறது எது? நிறைய பணத்தை வச்சுட்டு நீ குடும்பத்தோட நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே நீ போயிட்டேன்னா அப்புறம் உன் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது, விளையாட முடியாது, நண்பர்களோட பேச முடியாது, அப்புறம் காதல், குடும்பம், அன்பு, பாசம், பெரியவர்கள் இப்படின்னு சொல்லிட்டு உன் உடல் நலன் மீது உன்னால் அக்கறை காட்ட முடியாது. ஏன்னா உன் உடம்பு தரமாக இருந்தால் தான், ஆரோக்கியமாக இருந்தால் தான் உன் வாழ்க்கை தரமே உயரும். அப்போது நீ பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே எப்பவும் பணம் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தேன்னா உன் உடல் நலனை யார் பார்த்துக்கிறது? உன் உடல் நலனில் உனக்கு எப்படி அக்கறை காட்ட முடியும்? அப்போ எப்படி உன் உடல் நலன் ஆரோக்கியமாக இல்லாமல் நோய் வந்துச்சுன்னா நீ எப்படி உன் வாழ்க்கை எப்படி தரமாக இருக்க முடியும்? ஒரு வாழ்க்கைங்கிறது உடம்புக்கானது தான். அப்போது உன்னுடைய வாழ்க்கைங்கிறது உன்னுடைய உடம்போட வாழ்க்கை. நீ செத்து போயிட்டேன்னா உன் உடம்பை அடக்கம் பண்ணிடுவாங்க, அதோட உன் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அப்போது உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் உன் வாழ்க்கை. அப்போது உடலோட தரம் தான் உனது வாழ்க்கை, உடலோட தரம் தான் வாழ்க்கையின் தரம். அதனால் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது வெறுமனே நிறைய பணத்தை சம்பாதிச்சா மட்டும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. தேவையான பணத்தை தான் சம்பாதிக்கணும். தேவையான பணத்தை சம்பாதிச்சுட்டு நிறைய நேரம் வீட்டில் உள்ளவங்களோட சும்மா உட்காந்து பேசுகிறது, ஆடுறது, பாடுறது, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நல்ல பொழுதுபோக்கு, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால், அன்பு பாசம் இப்படியெல்லாம் இருந்தால் தான் நீ மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும். ஆடல் பாடல் கதைகள் சொல்வது இல்லை இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் நீ மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும். எப்போ பார்த்தாலும் பணக்காரங்களை ஆகிட்டா மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம், வாழ்க்கை தரம் உயர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே நீ போயிட்டேன்னா நீ உனக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உனக்கு நேரமே கிடைக்காது. அப்போ எப்படி உன் வாழ்க்கை தரம் உயர்ந்ததா அதை நம்ம எப்படி கருத முடியும்? பெரிய வீடு வேணால் கட்டிக்கலாம், ஒரு காட்சி ரீதியாக உனது வாழ்க்கை பிரம்மாண்டமாக தெரியுமே தவிர அதுக்குள்ளே நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நேரமே இல்லாமல் நீ அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறது உள்ளே பார்த்தா தான் தெரியும். அதனால் எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உனக்கு நேரமே கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது என்னது? விளையாடணும், தினமும் 1 மணி நேரம் விளையாடணும், ஆடணும், பாடணும், உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நல்லா தூங்கணும், உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும், அப்புறம் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும், கணவன் மனைவி பேசணும், பழகணும்,
அப்புறம் அப்பா அம்மா கிட்ட பேசணும், தாத்தா பாட்டிக்கு உதவணும், குழந்தைகளோட நேரம் செலவிடணும், அப்புறம் பொழுதுபோக்கு நிகழ்வுகள் இப்படியெல்லாம் இருந்தால் தான் நீ மகிழ்ச்சியாக இருக்கு. இதெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறைகள். இப்போ தொழிலுங்கிறது அதில் மகிழ்ச்சி கிடையாது. தொழிலில் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது தொழிலுக்காகவே நீ நிறைய நேரத்தை செலவிடுறல, அது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் கிடையாது. தொழிலுங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு இடம் கிடையாது. தொழிலுங்கிறது எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். அதில் கிடைக்கிற அதில் சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு தான் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நீ நினைக்கிற. அப்போ நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டா நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துடும். ஏன்னா மகிழ்ச்சி தான் ஒருத்தருடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கிறது. அப்படின்னா அப்போ நிறைய பணம் சம்பாதிச்சிட்டா நம்ம மகிழ்ச்சியாக இருந்துடலான்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தை தினமும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் பணம்னே சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்கு வந்தால் படுத்து தூங்க தான் தோணும். உனக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நேரமே இல்லாமல் போயிடும். அப்போ பணக்காரங்களாகிட்டா மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாங்கிற நினைப்பே ஒரு மூட நம்பிக்கை தான். வாழ்க்கை தரம் உயராது. பணக்காரர்களின் வாழ்க்கை தரம் உயர்வானதாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அது எளிமையாக வாழணும். தேவையான பணத்தை மட்டுமே சம்பாதிச்சுட்டு ஆடல் பாடல் விளையாட்டு கவிதை கதை கலைகள் அப்புறம் குடும்பத்தோடு நேரம் செலவிடுவது, உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது, உடம்புக்கு தேவையான தூக்கம், ஒரு 8 மணி நேரம் தூங்குறது, உடம்பை உறுதியாக வச்சுக்கிறது, உடற்பயிற்சி செய்வது, உணவு கட்டுப்பாடு இப்படியெல்லாம் இருந்தால் தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். இப்படியெல்லாம் இதெல்லாம் எளிமையாக வாழ்ந்தால் தான் முடியும். எப்போ பார்த்தாலும் பணம் பின்னாடியே போனால் இப்படி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு குடும்பத்தோட நேரம்லாம் செலவழிப்பதற்கு நேரமே கிடைக்காது. அப்போது எப்படி உன்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக கருதப்படும். அதனால் அளவுக்கு பணங்கிறது தேவை. பணமே இல்லாமல் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அப்போ பணமும் தேவை. அது அளவாக இருந்தால் மட்டும் அளவாக இருக்கணும். நீ அளவான பணத்துக்கு ஆசைப்பட்டால் தான் உனக்கு ஆடுவதற்கும் பாடுவதற்கும் குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதற்கும் விளையாடுவதற்கும் நேரமே கிடைக்கும். நீ அளவுக்கு அதிகமான பணத்துக்கு ஆசைப்பட்டால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உனக்கு நேரமே கிடைக்காது. மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது பணம் சம்பாதிப்பது மகிழ்ச்சியான, அதாவது தொழில் என்பது மகிழ்ச்சியான இடமே கிடையாது. தொழிலில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் தொழிலுங்கிறது எல்லாத்துக்குமே கஷ்டமானது தான். நீ அதில் சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு அப்புறமா நீ ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக இருக்கிறதுக்கு உனக்கு நேரம் வேணும்ல. எப்போ பார்த்தாலும் பணம் முன்னாடியே போயிட்டா நீ எப்படி மகிழ்ச்சியாக இருப்ப? அப்போ அதனால் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அளவான பணம் தான் தேவை தவிர அளவுக்கு அதிகமான பணத்தை தேடி நீ போன அப்படின்னா உன்னால் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நேரமே கிடைக்காது. அப்போ உன்னுடைய வாழ்க்கை தரம் உயரவில்லை என்பது தான் அதன் பொருள். பணக்காரர்களின் வாழ்க்கை தரம் உயர்வாக இல்லை என்பது தான் பொருள். எளிமையாக வாழ வேண்டும். தேவையான அளவு தான். எல்லாமே தேவையான ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது. அளவோடு வாழ வேண்டும். அளவான தேவையை அளவுடன் பூர்த்தி செய்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை தரம். உயர்வான வாழ்க்கை தரத்துக்கு அதான் அடையாளம்.